போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடு மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவமாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 3 முதல் 9 முடிவுள்ள இறைவசனங்கள். அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிவரம்பினருடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிவரம்பினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபை அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். எழுந்து நிற்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. இறை திருவார்த்தைகள் 51 59 முடிய. இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித நிக்கோலஸ் தே ஃப்ளூ 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதரை இன்று நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த புனிதர் அழகாக இந்த 3 வரிகளை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தார். உம்மிடமிருந்து என்னை பிரிக்கின்ற அனைத்தையும் இறைவா அகற்றிவிடு. உன்னோடு நெருக்கமாக இருக்க தேவையான எல்லாவற்றையும் இறைவா எனக்கு கொடு. என்னை நான் மறந்து உம்மை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டிய வரம் தாரும். இதுதான் இந்த புனிதனுடைய ஜெபமாக இருந்தது. ஏறக்குறைய பல ஆண்டுகள் ஒரு போர் தளபதியாக வாழ்ந்தவர் மனமாற்றம் அடைந்து தன்னுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவே என்றுமே நிறைவானவர், நிரந்தரமானவர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையாளராக தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, 2000ஆவது ஆண்டிலே மிக முக்கியமாக நம்முடைய தாய் திரு அவையானது
ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி மகிழ்ந்தது. அந்த யூபிலி ஆண்டிற்கான மைய கருத்து என்ன என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூல் 3ஆம் அதிகாரம் 8வது இறை வசனம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கொண்டு தான் இன்றைய நற்செய்தியே அமைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் மீண்டுமாக அங்கே ஒரு மிகப்பெரிய சொற்போர் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே இந்த யூதர்கள் இயேசுவை யோசேப்பின் மகனாக மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ கடவுளின் மகன் என்பதை அவர்கள் ஒரு நேரம் கூட பார்க்கவில்லை. அதே நேரத்திலே இவர் நாசரேத்திலிருந்துதான் வந்தவர் என்று அவர்கள் ஆண்டவரை அவ்வாறாக எண்ணினார்கள். ஆனால் உண்மையாகவே கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை ஒருபோதும் ஏற்க மனம் இல்லாதவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவினுடைய மனித தன்மையை மட்டுமே இவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் செய்கின்ற தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இறை தன்மையை அவர்கள் ஒருபோதும் காணவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்திலே பாவங்களை மன்னிக்க உமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யார் உமக்கு அதிகாரம் தந்தது என்று பலவாறு கேள்விகளை எழுப்பிய போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று அவர்களிடம் வாதாடியதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த சொற்போரானது இன்றைய நற்செய்தியிலும் தொடர்ந்து யூதர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலே கூறுகிறார், என் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்பவர் நிலை வாழ்வை பெறுவார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, யூதர்களுக்கு மிக முக்கியமாக ஆபிரகாம் ஒரு முக்கியமான ஒரு தந்தை ஆக அவர்களுக்கு இருந்தார். ஆகவேதான் அவர்களுடைய வாதாடம் என்னவென்றால், ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை நம்பினார், ஆனால் அவரும் இறந்து போனாரே என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. இதைதான் மீண்டுமாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் 40ஆம் இறை வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுள்ளம், நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்கிறார். ஆகவே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் மீண்டுமாக இவர்களுக்கு கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, தந்தை கடவுளை எனக்கு தெரியும். ஆகவே தந்தை கடவுளை எனக்கு தெரியும் என்று சொன்னபோது இந்த யூதர்களுடைய சிந்தனை என்னவென்றால், தந்தை கடவுளை பற்றியே தோராவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் தோராவினுடைய கடவுளின் வெளிப்பாடு, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்திருக்கின்றோமே என்று அவர்கள் படித்த அந்த ஒரு அறிவை வைத்து இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் போரிடுவதை சொற்போரிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தந்தை கடவுளை எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது தந்தை கடவுளோடு என்றுமே இருக்கின்றவர், அவரோடு உறவு கொள்ளுகின்ற மகனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை என்னிடம் எதையெல்லாம் ஒப்படைத்தாரோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று தந்தையை என்றுமே நான் கீழ்ப்படுகின்ற ஒரு மகனாக இருக்கின்றேன், தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று பலமுறை தன்னை தந்தையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புமைப்படுத்தி, ஆகவே நானும் தந்தை வேறல்ல, ஆகவே என்னை காண்பவர் தந்தையை காண்கின்றார் என்கின்ற வார்த்தைகளை பலமுறை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இறுதியாக தந்தை கடவுளின் வார்த்தையை கடைபிடிக்கின்றேன், கீழ்ப்படுகின்றேன். ஆகவே உங்களுடைய மூதாதையர் இறைவாக்கினர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ
அதையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்திருக்கிறேன் என்பதை ஆணித்தரமாக ஆண்டவர் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகிய இயேசுவினுடைய பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக யூதர்களுக்கு நம்பிக்கை அற்ற தன்மையை உணர்ந்தவராக அவர் என்றுமே அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க பலமுறை அவர் பாடுபட்டும் இறுதியாக அந்த நம்பிக்கையிலே அவரால் பலமுறை தோல்வி அடைந்த ஒருவராக அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை வேதனைப்பட்டிருப்பார். ஆகிய கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்ற தவ காலத்திலே மிக முக்கியமாக நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது, நம்முடைய விசுவாச கண்கள் எவ்வாறாக இருக்கிறது? யூதர்களைப் போல என்னுடைய விசுவாச கண்கள் மூடி இருக்கின்றதா? அவர்களுக்கு மிக முக்கியமாக இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமே பார்த்தார்கள். அவரை கடவுளாக பார்க்க அவர்களால் முடியவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த செருக்கு, அவர்களுக்கு உள்ளே இருந்த அந்த பிடிவாத குணம். ஆகவே அவர்களால் ஒருபோதும் நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலிலே தள்ளப்பட்டார்கள். இந்த தவ காலத்திலே எந்த நம்பிக்கையோடு நான் இயேசுவை அணுகுகின்றேன்? என்னுடைய விசுவாச கண்கள் மூடி இருக்கின்றனவா? அல்லது உண்மையாகவே அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள திறந்த மனப்பான்மையோடு நான் இருக்கின்றேனா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதே போல அவரின் வார்த்தையாய் நம்பிக்கையோடு ஏற்று வாழ்பவர் நிலை வாழ்வை ஏற்கனவே பெற்றுவிட்டனர். ஆகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் பிடிக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருமே ஏற்கனவே நிலை வாழ்வை பெற்று கொண்டார்கள். ஆகவே நாம் இறந்த பிறகு நம்முடைய உடலானது அழிவுக்கு உண்டாகப்படுகிறது. ஆனால் ஆன்மாவோ நிலை வாழ்வுக்கு தயாராக, அந்த ஆன்மா இறைவனை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவானது நிலை வாழ்வை இந்த இடத்திலே இவ்வுலகிலே பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவோடு எனக்கு இருக்கின்ற உறவு நிலை எவ்வாறாக இருக்கிறது? இந்த தவ காலத்தில் மிக முக்கியமாக எத்தகைய ஒரு உறவு நிலையிலே நான் இயேசுவோடு இருக்கிறேன்? என்னுடைய ஜெபம், அதே நேரத்தில் நான் செய்கின்ற செயல்கள், என்னுடைய தவ முயற்சிகள் அனைத்துமே இயேசுவோடு என்னை நெருக்கமாக ஒன்றிணைக்கின்றதாக இருக்கிறதா? அல்லது இயேசுவோடு பல தருணங்களிலே நான் இன்னும் பிரிந்து தூரத்திலே இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து இறைவனோடு நாம் ஒன்றிப்போம். இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆமென். என் உள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என் உள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என்னை இழந்து உன்னில் கலந்து, என்னை இழந்து உன்னில் கலந்து, உன்னில் இன்பம் காண காண என் உள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என் உள்ளம் ஏங்குதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வையும் பெறுகின்றது, அது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விலகுகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித நிக்கோலஸ் தேப்லோ மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மகிழ்ச்சியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உளத்தை மாட்டும் நோய்கள், அழுகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து என்றுமே நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்திலும் நம்மை காத்து நிறைவாக கொடுப்பதாக. நன்றியோடு பன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.